ஸோ அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் இதில் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன், கான்செப்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ஆரிஜினேட்டட் எங்கன்னா யூஎஸ்ஏல. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல தான் ஆரிஜினேட் ஆகுது. கான்ஸ்டியூஷனுங்கிற கான்செப்டே ஃபஸ்ட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகேவா? ரைட். ரெண்டாவது ஒருக்கா ரிவிஷன் பண்ணுவோம், அவன் கிளியர் ஆயிரும். அப்புறம் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம், இந்த பேராகிராஃபை கொஞ்சம் கிளியராக படிக்கணும், ஏன்னா இதில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தூதுக்குழுன்னு ஒன்று வரும். எதுக்கு? இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக 1946 இந்த வருஷத்தை வந்து கிளியராக படிக்கணும். ஓகேவா? இந்த தூதுக்குழுங்கிறது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆங்கிலேயர்கள், நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள், அவங்க வந்து தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒரு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டில் இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு சபை இங்கே வந்து உருவாக்குறாங்க. அந்த நிர்ணய சபை வந்து என்னது எழுதுன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதுகிறாங்க. சரியா? அந்த அரசியல் நிர்ணய சபையில் கவுண்டிங் நம்பர்ஸ் அதை பார்க்கணும், அதுதான் கிளியராக வைக்கணும். ஒரு 292 வந்து மாகாணத்தை சார்ந்த பிரதிநிதிகள்னு சொல்லுவாங்க. 292, 92க்கு அடுத்தது 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள். இது வந்து மக்களால் எலெக்ட் பண்ணாத நியமன உறுப்பினர்கள், சுதேச அரசுகள் அப்படின்னா இங்கே உள்ள மன்னர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய சுதேச பகுதிகள்னு சொல்லுவாங்க. அந்த சுதேச பகுதிகளிலிருந்து இந்த நிர்ணய சபைக்காக ஒரு 93 பேர் போகிறாங்க. அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள்னு சில அதிகாரிகள் நியமித்திருந்தாங்க. அந்த மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒரு 3 பேர். அதே மாதிரி நம்ம பலூச்சிஸ்தான் சார்பில் ஒரே ஒரு நபர். இப்படி மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க. ஸோ இந்த 389 ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் இந்த செப்பரேட் மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் ஒரு 93, அதே மாதிரி மாகாணத்தை சார்ந்த முதன்மை ஆணையர்கள் சார்பில் ஒரு 3 பேர், பலூச்சிஸ்தான் சார்பில் ஒரு நபர். இப்படி 389 பேர் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இது வரைக்கும் படித்தது கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு அமைப்பு ஃபஸ்ட்டு முதல்ல எங்கே தோன்றியதுன்னு கேட்டால் யூஎஸ்ஏன்னு சொல்லணும். அப்புறம் நமக்கு அமைச்சரவை தூதுக்குழு எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1946. அதன் தலைமையின் கீழாக இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதில் 292 பேர் வந்து மாகாணத்தை சார்ந்த பிரதிநிதிகள், ஸோ 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், பலூச்சிஸ்தான் சார்பில் 1 பேர். இப்படி 389 பேர் சேர்ந்தது தான் இந்த அரசியல் நிர்ணய சபை. ஓகேவா? இங்கிலீஷில் பார்க்கணுன்னா கேபினட் மிஷன் பிளான் சொல்லுவாங்க. கேபினட் மிஷன் 1946 389 பேர் மொத்தம் இருக்கிறாங்க. அதில் 292 பேர் ப்ரொவின்சஸ் அப்படின்னு ரீப்ரசென்டிங் த ப்ரொவின்சஸ்லேருந்து 292, ஸ்டேட்ஸ்லேருந்து 93, சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சன்ஸ்லேருந்து ஒரு 3 பேர், பலூச்சிஸ்தான்லேருந்து 1. ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட் அசம்பிளி என்னைக்கு கூடிச்சுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கும். முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் என்று தொடங்கியதுன்னு கேட்டால் டிசம்பர் 9, 1946. ரொம்ப முக்கியம், இது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒரு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை, இந்த கான்ஸ்டியூஷன் எழுதக்கூடிய ஒரு டீமுடைய முதல் கூட்டம் எப்போன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 9, 1946. ஓகேவா? ரைட். இந்த அரசியல் நிர்ணய சபையெல்லாம் உருவாக்கி அவங்களுடைய முதல் கூட்டம் என்னைக்கு தொடங்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 9. இந்த டிசம்பர் 9க்கு அப்புறம் 2 மீட்டிங் நடக்கும், ஒரு நாள் விட்டு. ரெண்டாவது கூட்டம் வந்து எப்போ நடக்கும்னா 9க்கு அடுத்தது 11, மூணாவது கூட்டம் எப்போ நடக்கும்னா 11க்கு அடுத்தது 1 விட்டிங்கன்னா 13. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 கூட்டம் வரிசையாக நீங்கள் டேட்டு படித்து வைக்கணும். சரி. இதனுடைய தற்காலிக தலைவர், முதல் நாள் கூட்டத்தினுடைய தற்காலிகமாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதான் மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. முதல் கூட்டத்தினுடைய
தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது அரசியலமைப்பு எந்த நாட்டிலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்ட, கொள்கை எந்த நாட்டிலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இப்போ ரெண்டாவது தெரிய வேண்டியது என்னென்னா, எந்த திட்டத்தின் கீழ் இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு அந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியல் நிர்ணய சபை. அப்புறம் அரசியல் நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை, எந்தெந்த பகுதியிலிருந்து எவ்வளோ உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் 3 பாயிண்ட் ஆச்சு. அப்புறம் 4th பாயிண்டில் என்ன பார்த்தோன்னா, முதல் கூட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, அதனுடைய முதல் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டால் 5வது பாயிண்டில் வச்சுக்கலாம், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் இறந்ததை தொடர்ந்து இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்து போயிட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராகவும், அப்புறம் H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஓகேவா? அப்புறம் 2வது கூட்டத்தில் 11th புக்கில் 11லேயே 12லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 2வது கூட்டத்தில் தான் இந்த ராஜேந்திர பிரசாத்துங்கிறவர் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா? டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இவரு கூட 2 துணைத் தலைவர்கள் இருக்காங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா 6th பாயிண்டில் வச்சுக்கலாம், முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி. அப்போ ஃபஸ்ட்டு USA, 2வது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், மொத்தம் 389 பிரதிநிதிகள். முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்புறம் டிசம்பர் 11 நடந்த கூட்டத்தில் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக மாற்றுவாங்க. அதனுடைய துணைத் தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியும் முகர்ஜியும். ஓகேவா? ரைட். அப்புறம் இதையும் ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. மொத்தம் இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடந்ததுன்னு கேட்பாங்க. ஒரு இந்த புத்தகத்தில் 11 சிட்டிங் போட்டிருக்கு, இன்னொரு 12th புத்தகத்துலேயோ 11th புத்தகத்துலேயே தெரியல, அதில் வந்து நம்பர் 12 சிட்டிங்ஸ்ன்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. எது போட்டாலுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் எவிடன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? மொத்தம் இந்த 10th புக்கில் இருக்கிறதையே ஃபாலோ பண்ணிவிடுங்க. இல்லைனா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 12 சிட்டிங்ஸ்னு ஒரு அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ரைட். ஒரு 11 அமர்வுகளாக மொத்தம் எத்தனை நாட்கள் நடந்ததுன்னு போட்டிருப்பாங்கன்னா 166 நாட்கள் நடைபெற்றது. மொத்தம் இவங்களுடைய கூட்டம் எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 166 நாட்கள் தான் இவங்க ஒன்றாக கூடி முடிவு பண்ணியிருக்காங்க. 166 நாட்கள். இதில் எவ்வளோ திருத்தங்கள் மேற்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அந்த டைமில் ஒரு 2473 அப்படின்னா ஞாபகம் வைக்கிறதுக்கு 24x7 படிப்பீங்க தானே, அப்புறம் ஒரு 3 days அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. 24x73 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. சரியா? அப்போ இதில் ஒரு 7வது பாயிண்டில் இதை வச்சுக்கணுங்க. அதை வச்சுட்டோம் ஆல்ரெடி. ஓகே. 2வது புக் எடுத்து ஒருக்கா திரும்ப ரீட் பண்ணிடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். சரி, அப்படியே வந்த அரசியலமைப்பு எழுத போகிறாங்க. இதுக்கு சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் தான் அம்பேத்கர். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரி, இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக ஒரு கூட்டம் கூடியிருக்கிறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த புத்தகம், இந்த அரசியலமைப்பு எழுதக்கூடிய டீமுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ எத்தனை சிட்டிங்ஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 சிட்டிங். ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டாங்கன்னா 166 டேஸ். அப்புறம் எவ்வளோ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ திருத்தங்களை மேற்கொண்டார்கள்னு பார்த்தீங்கன்னா 24x7x3 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுடுங்க. 2473 அப்படிங்கிற வேல்யூஸை ஞாபகம் வச்சுடுங்க. ரைட்டா? அப்புறம் இதுக்கு அவருடைய ஒரு பட்டப்பெயர் ஒன்று உண்டு, இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை, சிறப்பு பெயர். இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். ஃபாதர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போது டிராஃப்டிங் கமிட்டியினுடைய
யாருக்கு கீழே டிராஃப்டிங் கமிட்டி இருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருக்கார். எத்தனை அமெண்ட்மெண்ட் மேற்கொண்டார்கள்னு கேட்டாங்கன்னா 24/73. அப்புறம் எத்தனை டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 166 days, 11 செஷன். ஓகேவா, சிட்டிங்ஸ் ஆர் செஷன். ஓகேவா, ஓகே, இங்கிலீஷ் புக்கில் இது முடிஞ்சு. அடுத்து ஸோ உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல தோன்றிய இடம் வந்து அமெரிக்கா. அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் தான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி இல்லை இந்த நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 389. என்னைக்கு முதல் கூட்டம் நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 9, 1946, 47 போட்டுள்ளது. தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அப்புறம் 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய தலைவர் இந்த துணைத் தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா 2 பேர், முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. மொத்தம் எத்தனை செஷன் பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸ், 166 days. அப்புறம் திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்கள், இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை என்று அறியப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். சரி, ஃபஸ்ட் பேஜ் முடிஞ்சு. இதில் எந்த டவுட்டுமே யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஞாபகம் வச்சுடுங்க. சரி, அடுத்த பேஜ். சரி, இவ்வாறு எழுதப்பட்ட அந்த சட்ட புத்தகத்தினுடைய முகவுரை கூட 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், ஆர்டிகிள்ஸ், 8 அட்டவணை டேபிள்ஸ், இதெல்லாம் சேர்த்து என்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 இதை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க எழுதிய இந்த புத்தகத்தை என்னைக்கு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 49 போட்டிருக்காங்களா, 1949ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னைக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. இந்த 2 டேட்டுமே நிறைய பேர் மாற்றி போடுவீங்க. ரொம்ப முக்கியமான இடம். 9வது பாயிண்டாக வச்சணும். 9ஆ 8ஆ? 9 தான். இப்போ உங்களுக்கு 8 பாயிண்ட் ஆல்ரெடி நீட்டாக தெரியும். இது 9வது பாயிண்ட் எப்படின்னா, இவங்க எழுதி முடித்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகவுரை இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. ஆர்டிகிள்ஸ் எத்தனை எழுதி வச்சுருந்தாங்கன்னா 395 ஆர்டிகிள்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க. எத்தனை டேபிள் வச்சுருந்தாங்கன்னா 8 டேபிள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. என்னைக்கு இதை வந்து அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 49 நிறைய பேர் இந்த டேட்டை எப்படி போடுவாங்கன்னா நவம்பர் 26 கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. 1950 அடிச்சிருவாங்க. 1949 கடைசியில் நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த ஒரு மாதம் விட்டு ஜனவரியிலேயே இது வந்து சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா, ரைட்டு. அப்போ 9வது பாயிண்ட்டும் கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு இப்போ. ஓகேவா, அப்புறம் இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா, இது வந்து அடிக்கடி இந்த நேமும் வரும் கொஸ்டினில். இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை கைப்பட எழுதின ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு அதிகாரின்னு வச்சுக்கலாம். இந்த புத்தகம் எழுதினக்கூடிய அதிகாரி எந்த பாணியில் எழுதினார்னு கேட்டாங்கன்னா இத்தாலியன் ஸ்டைலில் எழுதினார். ஓகேவா, கைப்பட எழுதப்பட்டது. இந்த சட்ட புத்தகத்தை எழுதி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்த சட்ட புத்தகமானது எந்த ஸ்டைலில் எழுதி கொடுத்தாருன்னா இத்தாலியன் பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஸோ இதை வந்து 10வது பாயிண்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை டேபிள் இருக்குதுன்னு கேட்டால் தெரியும். எத்தனை டேபிள் இருக்குதுன்னு தெரியும். 8 டேபிள் இருக்குது. எத்தனை அட்டவணைகள்? 8 அட்டவணைகள். எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 22 பகுதிகள் இருக்குது. இப்போ எத்தனை பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 25 பகுதிகள் இருக்குது. அட்டவணை பார்த்தீங்கன்னா 12 அட்டவணை இருக்குது நவடேஸ். இப்போ வந்து பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அது முறைக்கு 3 பார்ட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 25 டேபிள்ஸ் ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 12 இருக்குது. சரியா, கரண்ட் சிச்சுவேஷன். ஓகேவா, ரைட். ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே.
அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, சிறப்பு கூறுகள். பிரேம் பிகாரி நரேன் ரைசடா வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா இவர் தான், பிரேம் பிகாரி நரேன் ரைசடா. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்குறோம். இது அப்படியே நீங்கள் காணாமல் படிக்க வேண்டியதான், சும்மா கட்டுரைக்கு படித்த மாதிரி. இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், உலகத்தில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் இது எதுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்டை பிடிச்சி ஒரு 2 லைனாக வச்சு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கூற்றுகளை ஆராய்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி 2-3 பாயிண்ட்டு இதுலேருந்து கூட ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸ்கூல் புக்கிலேருந்து கரெக்டாக ஒரு லைன் விடாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. அப்போ அது ஒரு சிறப்பு தான். ஓகேவா? இதுவரைக்கும் உள்ள சட்ட புத்தகங்களை விடவும் அதிகமான நீளமுடைய புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் தான், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். இது வந்து ஒரு நாட்டிலேருந்து பெறப்பட்டது கிடையாது. கருத்துக்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. எல்லா நாட்டு சட்ட புத்தகங்களையும் இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருந்து ஆராய்ஞ்சு பார்த்து என்னென்ன சட்டங்கள் இந்தியாவுக்கு தேவையோ அந்தந்த சட்டங்களை ஒரு குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இவங்களாம் யோசித்து ஒன்றுமே போய் ரொம்ப எழுதலை. சில நாடுகளில் சில சட்டங்கள், ஏன்னா நமக்கு ஷார்ட் டைமில் முடித்த ஒரு சட்ட புத்தகம், ரொம்ப நீளமான புத்தகம், ரொம்ப நாள் இருந்து ஆராயலை. 46 தொடங்கி 49 புக்கை முடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப வேகமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ எல்லா நாடு சட்டங்களையும் ஆராய்ச்சி பண்ணி தேவையான சட்டங்களை எடுத்திருக்காங்க. 60 நாடுகளுக்கு மேலான நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் நெகிழும் நெகிழாத்தன்மை ரெண்டும் இருக்குது. அதாவது சில இடங்களில் நம்ம சட்டம் வந்து வளைஞ்சு கொடுக்கும், சில இடங்களில் வளைஞ்சு கொடுக்காது. அதனால தான் நெகிழும் நெகிழாத்தன்மைன்னு கொடுத்துருவாங்க. ஃப்ளெக்சிபிள் இல்லை பார்ஷியலி ரிஜிட் அண்டு பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. நம்ம இது பார்ஷியலி ரிஜிட் அண்டு பார்ஷியலி ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் வளையும் கொஞ்சம் வளையாது. நெகிழும் நெகிழாத்தன்மை கொண்டது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புத்தகம். ஏன்னா நீங்கள் திருத்தணும்னா திருத்திக்கலாம். ஒரு கூட்டத்தை போட்டு இந்த சட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் என்னது, இந்த நம்ம சட்ட புத்தகத்தில் இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கம், அதாவது மத்திய அரசு மாநில அரசுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமது சட்ட புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடுங்கிறதையும் அந்த சட்ட புத்தகத்தில் தெளிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜுடிஷியரியை வந்து சுதந்திரமாக வச்சுருக்கிறாங்க. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அதுக்கு மேலே எந்த விதமான இது வந்து கண்ட்ரோலும் ரொம்ப பண்ணலை. சுதந்திரமான ஒரு நீதித்துறை வழங்குகிறது நம்மளுடைய ஆர்டிகிள்ஸ், நம்ம சட்ட புத்தகம் கான்ஸ்டியூஷன். அப்புறம் எல்லாருக்கும் வாக்குரிமையை கொடுக்குது. இதெல்லாம் வந்து சிறப்பு கூறுகள். 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் என்ன கொடுக்குது நமது கான்ஸ்டியூஷன், வாக்குரிமையை வழங்கிறது. இனம், மதம், மொழி, ஜாதி இந்த மாதிரி ஒன்றுமே பார்க்காம எல்லாருக்குமே என்ன கொடுக்குது, 18 வயசு நிரம்பிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாக்குரிமையை வழங்குகிறது. ஸோ இது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள்னு சொல்லலாம். ஜஸ்ட் இதை ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ இது 11வது பாயிண்டாக வச்சுக்கலாம், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அப்புறம் முகவுரையை பற்றி சொல்லுது. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. முகவுரைனா ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு புத்தகம் வாங்கினாலும் அந்த புத்தகத்துக்கு ஃப்ரண்டில் வந்து ஆதரவு வந்து ஒரு முகவுரை எழுதி வச்சுருப்பார். ஓகேவா? அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு முகவுரை வேணும்னு சொன்னாங்க. அது யாருடைய முகவுரைன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய நோக்க தீர்மானங்களை தான் முகவுரையாக வைப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு முகவுரை இல்லை. ஜவஹர்லால் நேருக்கு விருப்பப்படி 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி இந்திய நிர்ணய சபையால் இந்த அவர் சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை முகவுரையாக அதில் செட் பண்ணாங்க. ஓகேவா? ரைட். இதுக்கு வந்து என்ன பேருனா திறவுகோல்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்பினுடைய இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்திய அரசியல் அமைப்பினுடைய திறவுகோல் எதுன்னு கேட்டாங்கன்னா இது முகவுரை அல்லது ப்ரீஆம்பிள். பாயிண்ட் நம்பர் 12.
இருக்குல்ல கீ நோட்டா கீ டு த கான்ஸ்டியூஷன். ஸோ கீ டு த கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? ப்ரீஆம்பிள்னு சொல்லணும். ஓகேவா? ரைட். என்னைக்கு இந்த முன்னுரை அதாவது முகவுரையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டால் 1947 ஜனவரி 22. 1947 ஜனவரி 22ஆம் தேதி இந்த அரசியல் நிர்ணய சபையால் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருடைய கைப்பாணியில் எழுதப்பட்டதுன்னு கேட்டால் பிரேம் பெகாரி நரேன் ரெய்ஜடா என்பவரால் எழுதப்பட்டது. என்று இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 26, 1949. என்று நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஸ்டார்டிங்கில் எத்தனை பார்ட் இருந்துன்னு கேட்டிங்கன்னா 22ம் 8 அட்டவணைகளும் இருந்துச்சு. ஆர்டிகல் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ரைட்டு. இப்போ தற்பொழுது 25 பாகங்கள் 12 அட்டவணைகள் உள்ளன. ஓகேவா? ரைட். ஸோ பார்த்தீங்களா, நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை அமைந்துள்ளது. யாருடையது? ஜவஹர்லால் நேருவின் நோக்க தீர்மானம் அல்லது குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் இந்த முகவுரை அமைக்கப்பட்டது. என்னைக்கு? ஜனவரி 22, 1947. ஓகேவா? ரைட். முகவுரை இது வரைக்கும் எத்தனை தடவை திருத்திருக்கிறாங்க அடிக்கடி கேட்பாங்க. நம்பர் வந்து 14 பாயிண்டில் இது வரைக்கும் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. முகவுரையானது எந்த வருஷம் திருத்தினாங்கன்னா 1976. உங்களுக்கு தெரியும் 42வது திருத்த சட்டத்தில் நிறைய திருத்துவாங்க. அந்த திருத்தத்தில் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு 4 2 கூட்டிங்கன்னா 6. ஸோ 76. ஒரே ஒரு முறை தான் இந்த ப்ரீஆம்பிளை திருத்திருக்கிறாங்க. அதில் இந்த சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. அதில் சேர்க்கப்பட்ட ஒரு முறை திருத்தப்பட்டது. 14வது பாயிண்டில் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி திருத்தப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டினாக வச்சுக்கலாம். எத்தனை முறை திருத்திருக்கிறாங்க, என்ன வார்த்தைகளை ஆட் பண்ணாங்கிறத 15ல் வச்சுருக்கிறேன். சரியா? ஒரே ஒரு முறை திருத்திருக்கிறாங்க. அதில் ஜாயின் பண்ண வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. என்ன வார்த்தைகள்னு பாருங்கள். இங்கிலீஷில் சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற ஒரு 3 வார்த்தையை அதில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்போ? 42வது அமெண்ட்மெண்ட்டில். ஆக்ட் ஆஃப் இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1976. நேருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், இங்கிலீஷில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை தான் ஜவஹர்லால் நேரு கொடுத்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ரீஆம்பிளை செட் பண்ணுறாங்க. எப்போன்னா ஜனவரி 22, 1947. சரி, அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் ஸ்டார்டிங்கில் எந்த வார்த்தையில் தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நாம். இதிலிருந்து இந்திய மக்கள் தான் இதனுடைய அரசியலமைப்பினுடைய ஆதாரம் என நம்ம அறியலாம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்னென்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அதனால நான் இதை முக்கியமான பாயிண்ட்டாக வச்சுருக்கிறேன். வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு எது வரும், அந்த கான்ஸ்டியூஷனில் எந்த வார்த்தைகள் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இறையாண்மையை சொல்லுவாங்க, ரெண்டாவது சமதர்மம், அப்புறம்தான் சமய சார்பற்ற, அதுக்கு அடுத்தது ஜனநாயக, கடைசியாக வந்து குடியரசு. இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறக்கூடிய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவர்ஜியன், அப்புறம் சோஷலிஸ்ட், அப்புறம் செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இது அப்படி சென்டென்ஸாகவே படித்து வச்சுங்க. சவர்ஜியன், சோஷலிஸ்ட், அப்புறம் செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஆர்டரில் SSDRன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3மே எஸ்ஸில் தான் இருக்கும், கடைசியாக டிஆர்னு இருக்கும்.
SSDR. ஸோ தான் ரெண்டுமே ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இறைவனை முன்னிலைப்படுத்தி சவர்ஜியன், அப்புறம் சோஷலிஸ்ட், மூணாவது தான் செக்குலர். ஞாபகம் வச்சுக்கணும். செக். அப்புறம் பிரெஞ்சு புரட்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, குடிமக்கள் அனைவருக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் என்னதெல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் நீதி கொடுக்குது. 3 விதமான நீதிகள் உண்டு. சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய நோக்கமே. சரியா, இதையும் ஒரு பாயிண்டாக வச்சுக்கிடுங்க. சமூக நீதி இருக்குது, பொருளாதார நீதி இருக்குது, அரசியல் நீதி இருக்குது. அனைத்து குடிமக்களுக்கும் இந்த 3 விதமான நீதிகளை வழங்குகிறது. சமூக, பொருளாதார, அரசியல். ஓகேவா, ரைட். அப்புறம் இந்த பிரெஞ்சு புரட்சின்னு ஒன்று இருக்குது. இதுவும் கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஏன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும். எந்த பாக்ஸையும் விட்டுறாதுங்க. இது பிரெஞ்சு புரட்சி வரிசையாக இருக்கும். நம்பர் 7, 8, 9. 1789. பிரெஞ்சு புரட்சியின் போது உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுக்கும் நம்ம முகவுரையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃபாட்டர்னிட்டி. இதெல்லாம் எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபாட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேவா, 18 பாயிண்ட் ஆச்சு. அப்புறம் குடியுரிமை. இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இதில் வந்து குடியுரிமையில் வந்து சிட்டிசன் என்னக்கூடிய சொல்லானது சிவிஸ் எந்த வார்த்தையிலேருந்து பெறப்படுதுன்னு கேட்பாங்க. லத்தீன். சிவிஸுங்கிறது எந்த வேர்டுன்னு கேட்டாங்கன்னா லத்தீன் சொல். ஓகேவா, இது வந்து 19வது பாயிண்டாக வச்சுக்கோங்க. மீனிங் வந்து நகர அரசியல் வசிப்பவர். அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்குது. எந்த பார்ட்டில் வந்து குடியுரிமையை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2. நம்ம பார்ட் எத்தனை பார்த்துருக்கோம்? இப்போ 25 பார்ட் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். புத்தகம் எழுதும் பொழுது 22 பார்ட்டுன்னு பார்த்தீங்க. ஸோ இது 2வது பார்ட்டு. 2வது பார்ட்டு எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்டாங்கன்னா குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடியது தான் குடியுரிமை பகுதி 2. ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் தொடங்கும்னா இது ரொம்ப முக்கியம். 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசும்னா குடியுரிமையை பற்றி பேசும், சிட்டிசனை பற்றி பேசும். சரியா, ரைட்டு. அப்புறம் முக்கியமாக ஒரு சட்டம் ஏற்றுவாங்க, குடியுரிமை சட்டம். ஃபஸ்ட்டு 1955 குடியுரிமை சட்டம் 1955. இந்த சட்டத்தில் எதை பற்றி இருக்குன்னா ஒரு ஆளுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடிய முறைகளையோ அல்லது அவங்கள அந்த குடியுரிமையிலேருந்து நீக்கக்கூடிய முறைகளோ பற்றி விளக்கக்கூடியதான் இந்த குடியுரிமை சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னு ஒரு சட்டம் உண்டு. அதுவும் 1955 இயற்றப்பட்ட சட்டம் தான். சரியா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னாலும் இயர் வந்து என்ன தான் வரும்னு கேட்டிங்கன்னா 1955. ஓகேவா, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இந்த சட்டமும் 1955 இயற்றப்பட்டது தான் குடியுரிமை சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். இதுவரைக்கும் நம்ம சட்ட புத்தகம் இதில் குடியுரிமை சட்டத்தில் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்காங்கன்னு போட்டிருக்கீங்கன்னா இந்த புத்தகத்தில் 9 முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் கரண்டாக என்னன்னு சொல்லி ஒருக்கா பார்த்து நெட்டில் போட்டு பாருங்கள், கொஞ்சம் கூடுதலாக வரும். சரியா, 10 இல்லை 11 இருக்கும்னு நினைக்கிறேன். குடியுரிமையை கடைசி வரைக்கும் நம்ம திருத்தினதுன்னா அந்த 2019-20 ஒருக்கா சிஐஆரா என்ஐஆரா சிஐஆர் அந்த திருத்தத்தில் வரும்போது 10 மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த புத்தகத்தில் 9 முறை தான் கொடுத்துருக்கு. நீங்கள் கரண்டாக என்னென்னு ஒன்று பார்த்து அதில் நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ 21 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது எப்படியெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்குறாங்கன்னா ஒன்று பிறப்பின் மூலம் 5 பாயிண்ட் இருக்கும். இலக்கு இதுக்கு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். தலைப்பை மட்டும் நீட்டாக நோட் பண்ணி வச்சுடுங்க. 2வது உள்ளே இருக்கிறத ரீட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா, ஜனவரி 26, 1950க்கு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்தாச்சுனாலே என்ன கிடைக்கும்? பிறப்பின் மூலம் குடியுரிமை கிடைக்கும். வம்சாவளி அடுத்த டாபிக் வந்து வம்சாவளியை பார்த்து கொடுப்பாங்க. அதுவும் அந்த 1950 அந்த ஜனவரி 26 தான் மென்ஷன் பண்ணி
அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒரு குழந்தையினுடைய தந்தையானவர் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெளிநாட்டில் பிறந்த அவருக்கு என்ன கொடுக்குறாங்க, வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை கொடுக்குறாங்க. அது 2வது மெத்தடு. அப்புறம் 3வது மெத்தட் என்னென்னா பதிவின் மூலம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியது மூலம் என்ன பண்ணலாம், குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் இயல்புரிமைனா ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு என்ன கேட்குறாருன்னா இயல்புரிமை கோரி விண்ணப்பிக்கிறார். ஆல்ரெடி அவங்க மூதாதையர் எனக்கு நாடு இந்தியா தான் அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணி, நான் பூர்வீகம் இங்கே இந்தியா, ஆனால் நான் குடியுரிமை வாங்கி வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இப்போ தற்பொழுது எனக்கு இங்கே குடியுரிமை வேணும்னு சொல்லி இயல்புரிமை அவருடைய உரிமையை கேட்டு என்ன பண்ணுறாரு, விண்ணப்பிப்பதன் மூலம் அவங்க கொடுப்பாங்க இயல்புரிமை மூலம். மற்றபடி என்ன ஒன்று கடைசியான 5வது மெத்தட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாடை நம்ம கைப்பற்றி அந்த நாட்டில் உள்ள மக்களை இந்தியாவுடன் இணைத்து கொள்ளலாம். அதான் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் குடியுரிமையை கொடுத்தல். சரி, அப்படி 5 விதமான முறைகளில் இந்தியாவிற்கு குடியுரிமை வழங்கக்கூடிய மெத்தட்னு கேட்டிங்கன்னா 5. குடியுரிமை சட்டம்னு கேட்டால் 1955. சரியா, ஞாபகம் இருக்கா? எத்தனை முறைகளில் குடியுரிமை வழங்குறாங்கன்னா 5 முறைகளில். குடியுரிமை இழக்கிறதுக்கு எத்தனை முறைன்னு கேட்டால் 3 முறை. எந்த பகுதி குடியுரிமை பற்றி சொல்கிறதுன்னு கேட்டாங்கன்னா பார்ட் 2. சட்டப்பிரிவுகள் ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும்னா 5லேருந்து 11 வரைக்கும் ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் 5லேருந்து 11 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கிளை தனியாக எழுதி 5 என்ன சொல்லுது, 6 என்ன சொல்லுது, 7 என்ன சொல்லுது, 8 என்ன சொல்லுது, 9 என்ன சொல்லுது, 10 என்ன சொல்லுது, 11 என்ன சொல்லுதுங்கிறத எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இது நான் சொன்னக்கூடிய புத்தகத்தில்னா அது பக்கத்திலே இருக்கும், தெளிவாக இருக்கும். இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது, நம்ம தான் எழுதி எடுத்துக்கணும். அப்புறம் சிட்டிசன் எந்த வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீனுங்கிற சொல்லிலேருந்து பெறப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. ஓகேவா? திருப்பி ரிவிஷன் பண்ணணும். 5 முறைகள் எதெல்லாம்னு கேட்டிங்கன்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகளை இணைவின் மூலம், அப்படி 5 மெத்தடு. சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1955. எந்தெந்த மெத்தடில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை பர்த்து, பை டிசன்ட், அப்புறம் பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், அப்புறம் கை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இங்கிலீஷில் இந்த 5 வார்த்தைகள் இருக்கும், நோட் பண்ணி வச்சு படிச்சுடுங்க. சரி, அப்புறம் இழக்கக்கூடிய முறைகள் கொடுத்துருப்பாங்க. 3 முறைன்னு சொன்னோம்ல. ஸோ பாயிண்ட் நம்பர் 21க்கு அப்புறம் நான் ஒன்று இருக்குது. எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது, இதை நீங்கள் கரெக்டாக ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு படிச்சுக்கிடுங்க. கரண்டாக என்னென்னு பார்த்து வைக்கணும். ஓகேவா? ரைட்டு. 22வது பாயிண்டில். அப்புறம் 23க்கு நான் சொன்னக்கூடிய இந்த 5 பாயிண்ட்டையும் வச்சுக்கிடுங்க. என்னென்ன முறைகளில் குடியுரிமை கொடுக்குறாங்க 23வது பாயிண்டில் 5 பாயிண்ட்ஸ் வச்சு. அப்புறம் குடியுரிமை இழக்கக்கூடியதை 24வது பாயிண்டாக வச்சுக்கலாம். நான் இருக்குது துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். ஓகேவா? தானாகவே குடியுரிமையை துறக்கலாம் அல்லது முடிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா ஏதாவது பெரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் கவர்மெண்ட் அவருடைய குடியுரிமையை தூக்கிடும், ஆட்டோமேட்டிக்காக இழந்து போகிறது. ஓகேவா? அப்போ துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். ஓகேவா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன், அப்படி ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. ரெனவுன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். ஓகேவா? இதை நோட் பண்ணி படிக்கணும். ஒரு குடிமகன் தாமாக முன் குடியுரிமையை இழந்தால் அது துறந்து விடுதல், அவரே துரத்தல்னு வரும். ஓகேவா? இங்கே இருக்கவும் வேற ஒரு நாட்டில் போய் குடியுரிமையை வாங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை முடிவுக்கு தன்னால் வரும். அதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, முடிவுறச் செய்தல். ஒருத்தன் குடியுரிமை வாங்கிக்கிட்டு மோசடி செய்து அல்லது தவறான பிரதிநிதித்துவம் சொல்லி ஏமாற்றி இங்கே குடியுரிமை வாங்கினவன், உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டு கூடல வியாபாரம், இப்போ பாகிஸ்தான் கூடல இங்கேருந்து ஏதாவது இராணுவ ரகசியங்களையோ இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணக்கூடியவன், 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர், வெளிநாட்டுகள் கூட அதில் போய் பிரச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை கண்டறிஞ்சாங்கன்னா, திருப்தி இல்லைன்னு தெரிஞ்சாச்சுன்னா, நடுவண் அரசு நினச்சாச்சுன்னா அவரது குடியுரிமையை டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க, குடியுரிமையை
இழக்க செய்வார்கள், இல்லை டிப்ரிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது அடிப்படை உரிமைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிடுவோம். பார்ட் 3. ஓகேவா? என்னது இருக்குது? பார்ட் 3. நம்ம பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். பார்ட் 3ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே 11ஓட 5 to 11 முடித்தோம். இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது பாயிண்ட் நம்பர் வந்து முக்கியமானது 25. 12லேருந்து 35 வரைக்கும். ஓகேவா? சட்டப்பிரிவுகள் எது சம்மந்தமானதுன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி கூறக்கூடியது. அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். மொத்தம் ஸ்டார்டிங்கில் எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு. தற்போது எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 6 இருக்குது. ஓகேவா? அந்த சொத்து உரிமைன்னு ஒன்றை தூக்கி 300ல் கொண்டு வச்சுருவாங்க. அப்புறம் இது வந்து நம்பர் வந்து 26க்கு அப்புறம் 27. இது எத்தனை உரிமைகள் இருக்கிறதுங்கிறத இப்போ 27வது பாயிண்டாக வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்தியாவினுடைய மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. நம்பர் 28. இந்திய அரசியலமைப்பினுடைய மேக்னா கார்ட்டா அல்லது மகா சாசனம்னு சொல்லக்கூடியது வந்து பகுதி 3. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் இந்த அடிப்படை உரிமைகளில் 32வது சட்டப்பிரிவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது என்னென்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகிள் 32 கீழே தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஆர்டிகிள் 226 226க்கு கீழே தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ சட்டப்பிரிவு 32ங்கிறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணப்படக்கூடிய 32வது ஆர்டிகிள். சரியா? இதில் வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும். இதன் கீழ் இதன் வழி சட்டப்பிரிவு 32 கீழே சுப்ரீம் கோர்ட்டு 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும். ஓகேவா? ரைட்டு. அப்புறம் நீதி பேராணைகள் எதெல்லாம் சொல்லி நம்ம கீழே இருக்கோம் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே என்ன அந்த பாயிண்டை வரிசையாக நோட் பண்ணிங்கன்னா 28வது பாயிண்ட்டு நம்ம பார்ட் 3ங்கிறது தான் இந்தியாவினுடைய மகா சாசனம் என்று அழைக்கப்படக்கூடியது. இந்தியாவினுடைய மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோம். அப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து 29. ஆர்டிகிள் என்னன்னு கேட்டால் 32. 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும் 30ன்னு வச்சுக்கணுங்க. அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு கேட்டால் அந்த 32 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றம் இந்த உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் 31. இந்த ஆர்டிகிள் 32 அம்பேத்கர் ஒரு சிறப்பு செஞ்சுருப்பார் ஒரு வார்த்தையில், இதயம் மற்றும் ஆன்மா. சரியா? இது ரொம்ப முக்கியம். யார் சொன்னாங்கன்னு கேட்டானா அம்பேத்கர் ஆர்டிகிள் 32 சிறப்பு செய்திருப்பார். என்ன பேரில்? இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். இது இல்லைன்னா இந்தியாவினுடைய ஆட்சியை முடிஞ்சு போகும், யாருக்கும் நீதி கிடைக்காது. ஸோ உச்சநீதிமன்றம் தான் நமக்கு சுப்பீரியர்னு தெரியும். அதுக்குடைய சட்டப்பிரிவு வந்து 32 தான் அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நம்ம ஆர்டிகிள் 32 யூஸ் பண்ணி தான் அந்த உச்சநீதிமன்றத்தை நாட முடியும். 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுகிறது. இருக்குல்ல, ஆர்டிகிள் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் தி சோல்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். அப்புறம் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா எனது சுப்ரீம் கோர்ட்டு பாதுகாவலன். இதெல்லாம் முக்கியமானது. ஹேபியஸ் கார்பஸ் 5 வகையான நீதி பேராணைகளில் ஒன்று வந்து ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு நீதி பேராண்மை. இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேபியஸ் கார்பஸ் நியூஸ் பேப்பர்லாம் பார்ப்பீங்க. யாரையாவது போலீஸ்காரங்களோ பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, எல்லாம் ஆள் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் ஆளை கண்டுபிடிச்சி கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா
கோர்ட்டில் போய் ஹேபியஸ் கார்பஸ் போடணும், ஆட்கொணர்வு மனு. அந்த ஆளை வந்து எத்தனை நாளைக்குள்ளே கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அதை போலீஸ் இது பண்ணுவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்க. அத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த ஆளை கொண்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும், போலீஸ் அவங்களுடைய வேலை. ஓகேவா? ஸோ இதான் ஆட்கொணர்வு நீதிப்பேராணை, ஹேபியஸ் கார்பஸ். அப்புறம் கட்டளையுறுத்தும் நீதிப்பேராணைனா மேண்டமஸ். ஏதாவது அரசு அதிகாரிகள் அவங்க வேலையை கரெக்டாக செய்யலைன்னா நீங்கள் ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கேட்டு அந்த அதிகாரியை உங்களுக்கு தேவையான அந்த வேலையை செய்ய வற்புறுத்தலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க, அந்த மனுவுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைன்னா நீங்கள் இந்த மேண்டமஸை கட்டளையுறுத்தும் நீதிப்பேராணை போட்டு ஆர்டர் வாங்கி வரலாம். அப்புறம் மூணாவது வந்து ப்ரொஹிபிஷன், தடை இருத்தும் நீதிப்பேராண்மை. அப்படின்னா என்னென்னா, கீழ்கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், அதை தாண்டி மேல்கோர்ட்டு விசாரித்து என்ன பண்ணும், அந்த ஆர்டராக நீங்கள் ஓவராக செயல்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தடையை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ப்ரொவைட் பண்ணலாம். கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்பட்டால் அதை தடை பண்ணும் அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஆவண கேட்பு அடுத்தது சட்டோரி, அதாவது கீழமை கோர்ட்டில் வந்து சில ஆவணங்களை கேட்டு பெறக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா உயர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்புறம் குவாவராண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, தகுதி முறை வினவும் நீதிப்பேராணை. அதாவது அரசு அலுவலகங்களை வந்து தகுதியற்றவர்கள் கைப்பற்றுவதை தடுக்கிறது. அப்படின்னா இந்த டிகிரியெல்லாம் முடிச்சிருந்தா இந்த கோர்ஸ் இந்த ஜாபை வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதை வந்து காசு கொடுத்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, இல்லைன்னா அந்த டிகிரி முடிக்காமலே அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அரசு அலுவலகங்களில். ஸோ இல்லைன்னா ப்ரொமோஷனில் சில பிரச்சனைகள் வரும், காஸ்ட்டு பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்காமல் இருப்பாங்க, சிலவங்களுக்கு வயது முன்னுரிமை கொடுக்காம வேறு யாரையாவது தூக்கி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீனியாரிட்டி பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் தகுதி முறை வினவும் நீதிப்பேராணையை கோர்ட்டில் போய் போட்டு என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம். அப்படி 5 விதமான நீதிப்பேராணைகளை வழங்கக்கூடியதான் சுப்ரீம் கோர்ட்டு. ஆர்டிக்கிள் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா உங்களுக்கு 32 பாதுகாக்கிறது. ஓகேவா? சரி. ஸோ நான் கிளாஸ் இது வரைக்கும் சொல்லி வந்திருக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் 255 பேஜ் வரைக்கும் நான் தமிழில் முடிச்சிருக்கிறேன். இன்னொரு கிளாஸில் வந்து மீதியை பார்க்கலாம். இந்த அட்டவணை நான் அடுத்து இருக்குது பாருங்க, 28 32 வரைக்கும் இருக்கா. ஸோ இது அவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் வரும் எக்ஸாமுக்கு, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள்லேருந்து வரும். சமத்துவ உரிமையில் இதெல்லாம் இருக்குது 14 to 18. ஸோ நீங்கள் இதையும் தெளிவாக படிச்சிருங்க. அப்புறம் என்ன எத்தனை பேஜ் இருக்குது, அப்புறம் டிபிஎஸ்பிஏ அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் இருக்குது. இன்னொரு கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா?